அக்வத்தமம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். பாத்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்கு. இதுல ஒரு கிரகம் ராசி கட்டத்திலையும் அம்ச கட்டத்திலையும் ஒரே இது. அதாவது சூரியன் அஸ்வினியில இருக்காரு அப்படின்னா, அம்ச கட்டத்திலையும் மேஷ ராசியில சூரியன் இருந்தாரு அப்படின்னா அது வர்க்கோத்தமம். இந்த வர்க்கோத்தமம் எப்படி இருக்குன்னா பலமா இருக்கும், ஜாதகத்துல செயல்படும், ரொம்ப பலமா செயல்படும், நற்பலன்களை நிறைய செய்யும். அது பாத்தீங்கன்னா இப்ப 12 ராசிகள ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வர்க்கோத்தமம் அடையும். அதுல பாத்தீங்கன்னா 1, 5, 9 ராசிகளான திரிகோணஸ்தானங்களில் ராசிகள் கிரகங்கள் 1, 5, 9. அதுல அஸ்வினி 1 வர்க்கோத்தமம் ஆகும், ரோகிணி 2, புனர்பூசம் 3, புனர்பூசம் 4, பூரம் 1, சித்திரை 2, சித்திரை 3, அனுசம் 4, உத்திராடம் 1, உத்திராடம் 2, சதயம் 3, ரேவதி 4. இந்த நட்சத்திரங்கள் அம்ச கட்டத்திலையும் அதே பாதத்துல நிற்கும். சோ ஜாதகம் வலுவா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வர்க்கோத்தமம்ன்றது நம்ம